அன்புக்குரியவர்களே, 1 கொரிந்தியர் 2:16 வசனத்துல வேதம் சொல்லுகிறது, நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறதா. என்ன ஆச்சரியம் பாருங்கள்! கிறிஸ்து தம்முடைய சிந்தையை மனிதனுக்குள்ள வைத்திருக்கிறார். கற்பனை பண்ணி பார்த்தேன், அவருடைய சிந்தையில பாவத்தை சிந்திக்க முடியாதே. அந்த அற்புதமான சிந்தையை நமக்கு தந்திருக்கிறாரே. அதை நினைச்சு அப்பாவுடைய சமூகத்துல நன்றி சொல்லும் போது இந்த பாடலை கற்றுக் கொடுத்தார். இதை ஒரு தியான பாடலை பாடுவீங்களா? சிந்தை என் மேலே நான் கரைப்பட்டு போவது இல்லையே. சிந்தை அது எனக்குள்ளே நான் தாழ்ச்சி அடைவது இல்லையே. சிந்தை என் மேலே நான் கரைப்பட்டு போவது இல்லையே. சிந்தை அது எனக்குள்ளே நான் தாழ்ச்சி அடைவது இல்லையே. உன் சிந்தை அது மேலானது. உன் சிந்தை என் அரணானது. உன் சிந்தை அது மேலானது. உன் சிந்தை என் அரணானது. உன் சிந்தை என் மேலே நான் கரைப்பட்டு போவது இல்லையே. சிந்தை அது எனக்குள்ளே நான் தாழ்ச்சி அடைவது இல்லையே. கிறிஸ்துவின் சிந்தை தேவன் எங்கள் மேலே வைத்திருக்கிறார். என்ன அருமையான காரியம் இது! அந்த சிந்தனையில பாவம் ஒருபோதும் ஊற்றெடுக்க முடியாது. பரிசுத்தம், நீதி அவைகளே அங்கே ஊற்றெடுக்கிறது. அந்த அருமையான அந்த வாழ்க்கைய, அந்த சிந்தனையை பரிசுத்தாவின் நிறைவினாலே அவர் நமக்கு தந்திருக்கிறாரே. அதை நினைச்சு கொள்வோமா? கிறிஸ்துவின் சிந்தை என் மேலே நான் கிறிஸ்துவை போல நான் சிந்திக்கின்றேன். கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ளே நான் கிறிஸ்துவை போலவே போதிக்கின்றேன். அசுத்தமோ மோகமோ எனக்குள்ளே ஊற்றெடுப்பதில்லையே. பரிசுத்தமும் நீதியும் என் சிந்தையின் ஊற்றுக்களானதே. அசுத்தமோ மோகமோ எனக்குள்ளே ஊற்றெடுப்பதில்லையே. பரிசுத்தமும் நீதியும் என் சிந்தையின் ஊற்றுக்களானதே. உன் சிந்தை அது மேலானது. உன் சிந்தை என் அரணானது. உன் சிந்தை அது மேலானது. உன் சிந்தை என் அரணானது. சிந்தை என் மேலே நான் கரைப்பட்டு போவது இல்லையே. உன் சிந்தை அது எனக்குள்ளே நான் தாழ்ச்சி அடைவது இல்லையே. வேதம் சொல்லுகிறது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அந்த சிந்தை தான் கிறிஸ்துவின் சிந்தை, ஆவியானவருடைய சிந்தை. அந்த சிந்தையை நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார். அந்த சிந்தையினாலே நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும். அந்த சிந்தையில நாங்கள் சாத்தானை ஜெயிக்க முடியும். அந்த சிந்தையில தேவனோடு கூட உறவாட முடியும். என்ன அருமையான தேவனுடைய கிருபை பாருங்க! இந்த கிருபையை துதிப்போமா? ஆவியானவரின் சிந்தை என் மேலே சகலத்தையும் நான் அறிகின்றேன். ஆவியானவரின் சிந்தை என் சிந்தை
மாத்திரம் தானே என் இயேசுவே. என்னை ஆள்வதும் என்னை நடத்துவதும் நீர் மாத்திரம் தானே ஆவியானவரே. என்னுள் இருப்பதும் வாழ்வதும் நீர் மாத்திரம் தானே என் இயேசுவே. என்னை ஆள்வதும் என்னை நடத்துவதும் நீர் மாத்திரம் தானே ஆவியானவரே. சிந்தை அது மேலானது, உம் சிந்தை என் அரணானது. உம் சிந்தை அது மேலானது, உம் சிந்தை என் அரணானது. உம் சிந்தை என் மேலே நான் கரைப்பட்டு போவது இல்லையே. உம் சிந்தை அது எனக்குள்ளே நான் தாழ்ச்சி அடைவது இல்லையே.